Hi friends, welcome to அவளும் நானும். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பையும் சேர்த்து 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் ரவையை ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். ரோஸ்டட் ரவையாக இருந்தால் கூட ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு இந்த ரவையை எடுத்துட்டு அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 6 கருவேப்பிலை இலை, சின்னதாக நறுக்கின இஞ்சும் ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 20 முந்திரியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷன் தான். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்து வந்த பிறகு இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சிறுபருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்தால் போதும், நம்ம ரவை பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த ப்ராசஸ்லாம் ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப ஒரு சிம்பிளான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரவா பொங்கல் ரொம்ப கட்டியாகணும்னு இல்லை, ஒரு கேசரி அளவுக்கு வரும்போதே ஆஃப் பண்ணிட்டா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கட்டியாகி வந்துடும். கேசரி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த பொங்கல் ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.